கிடையாது வாழ்க்கையில் 2 விஷயத்தில் சண்டை சத்திரம் வந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மூலியமா என் நண்பர் தான் அவர். கொஞ்சம் வந்து ரொம்ப பழக்கம் கிடையாது. கொஞ்சம் தான் வருவார் போவார். ஆனால் இப்படி சூழ்நிலை வந்து எனக்கு லாக் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு விட்டுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டு போட்டு வச்சு அதை எல்லாத்தையுமே வீட்டுக்கு சுத்த கட்டை போட்டு இவர விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து சிறுசா இருந்தால் நம்ம வந்து பொருள் கொடுத்தே மாற்றிடலாம். இது வந்து இருக்குன்னா அவர் வர வர பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் வந்து வீட்டில் வைக்க பதிக்க கொண்டாந்து அவங்க இருக்கிற இடத்துல வைக்க தடவை தொளிக்க எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு வந்து. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவோட மைண்ட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவருக்கு வாசனை ஆயிடுச்சு. மௌனத்தை உண்டாக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு வந்து கெட்ட கனவு வருது, யாரோ வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வருது, நெகட்டிவான விஷயம் மாதிரி எனக்கு வந்துடுது, யாரையும் தூங்கும் போது வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, தொடுற மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவன்கிட்ட. பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில பேர் நம்ப மாட்டாங்க இந்த விஷயம் சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ கெட்ட கனவு ஏதோ இதாக இருக்குது அப்படின்ட்டு பயக்கோளாறு அப்படின்னு விட்டுட்டாங்க. இது நாளுக்கு நாள் வந்து டச் ஆகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து முழுமையாக வந்து நம்ம பாதிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து யாரும் தொடக்கமாக இருக்கக்கூடாது.